புதுச்சேரி அடுத்த கூடப்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடாபதி ஆராய்ச்சியின் மூலம் கனகாம்பரத்தில் பூவில் பல 100 வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தவர். இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இவரது மகள் ஸ்ரீலட்சுமி பட்டதாரி. ஸ்ரீலட்சுமி தந்தையுடன் சேர்ந்து விவசாயத்தில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். இதன் விளைவாக ஆரஞ்சு, சாக்லேட், நாவல், பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை உருவாக்கினார். கொய்யா செடியை பிரதமர் மோடி பெயரிலும், சாக்லேட் கொய்யா செடியை புதுச்சேரி கவர்னர் கிரண்பேடி பெயரிலும் அறிமுகப்படுத்தினார். இது வரைக்கும் இந்த மாதிரி லெமன் ஃப்ளேவர் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. இதுதான் முதல் பதிவு. இதில் இலையிலையும் உங்களுக்கு அந்த லெமன் ஃப்ளேவர் வரும். அதே மாதிரி அந்த காயை சாப்பிட்டாலும் லெமன் ஃப்ளேவர் வரும். அது காய்க்காத மிளகு செடிகளை காய்க்க வைப்பதற்காக இயற்கை முறையிலான கரைச்சல் ஊக்கியை கண்டுபிடித்தார். தற்போது லெமன் சுவையில் நறுமண மிளகை புதிதாக லட்சுமி உருவாக்கி அசத்தியுள்ளார். இது குறித்து லட்சுமி கூறுகையில், ஏற்கனவே கனகாம்பரம், சவுக்கு, நெய் மிளகாய், கொய்யாவில் பல ரகங்கள் தொடங்கி தற்போது மிளகு கண்டறிந்தோம். சமவெளிகளில் கொடியாக்கவும் அதிக மகசூல் தரும் புதிய மிளகு ரகத்தை கண்டறிந்து அனைத்து பருவங்களிலும் பயிரிட்டும் வகையில் அறிமுகம் செய்துள்ளோம். விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தற்போது லெமன் மிளகு அறிமுகம் செய்துள்ளோம். பச்சை மிளகாவும் காரமாக இருக்கும். அதன் இலையிலும் மிளகிலும் லெமன் சுவையை உணர முடியும். இயற்கை நிகழ்வில் சடுதி மாற்றமாகும். விவசாயிகளுக்கு தந்து செயல்படுத்த உள்ளோம். இதனால் விவசாயிகள் ஆட்கள் தேவை குறையும், விவசாயிகள் கூலி குறையும். தற்போதுதான் இதன் பணிகள் நடந்து வருகிறது. விரைவில் விவசாயிகளுக்கு தந்து அறிமுகப்படுத்துவோம். இதனால் விவசாயிகள் பொருளாதாரம் உயரும் என்றார். வணக்கம். நார்மலா மிளகுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அடி 50 அடி போகக்கூடியது தான். அதை 15 அடியோட போதும் கீழே இருந்து மேல வரைக்கும் காய்க்கிற மாதிரி பண்ணியாச்சு. அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிளகுல லெமன் ஃப்ளேவர் கிடைக்கிற மாதிரி இயற்கை சூரிய ஒளி மூலமா அது கதிர்வீச்சு மாறி ஒரு புது ரகம் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரகத்துல மிளகுல உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தா அந்த லெமன் ஃப்ளேவர் கிடைக்கும், இலையிலையும் லெமன் ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம புது ரகங்களை எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா விவசாயிகளோட பொருளாதாரத்தை உயர்த்தத்துக்காகவும் அந்நிய நாட்டுல செலவாணிகள் உங்களுக்கு நல்ல லாபம் தர்றதுக்காக தான் இந்த மாதிரி புதிய ரகங்களை LNTC நிறுவனம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கு. கூடிய விரைவில் அந்த ரகங்கள் எல்லாமே விவசாயிகளுக்கு நாங்க கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி கொடுக்கும் போது அவங்களோட பொருளாதாரம் உயரும்.